நல்லா பார்த்துக்கோங்க. To determine the gross annual value, the steps which we need to follow is first compare your gross municipal value versus fair rent. அதுல எது higher, so you get a value. அந்த வேல்யூக்கு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அதுல லோவர், you get B. அப்புறம் செப்பரேட் கால்குலேஷன் பண்ணிக்கிறோம். ஆக்சுவல் ரெண்ட்டுக்கும் அன்ரியலைஸ் ரெண்ட்டுக்கும் என்ன வேல்யூ, லெட்ஸ் கீப் இட் அஸ் C. அப்புறம் இந்த பிசிக்கான கம்பாரிசன் பண்ணி அதுல எது ஹையரோ அதுதான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இது ஒரு பக்கம். அப்போ எனக்கு வந்து இந்த ஃபார்மேட் வந்து கிராஸ் ஆனுவல், இந்த ஃபார்மேட் இந்த ஒன் நம்பர் இருக்குல்ல, இதுதான் இங்க கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஒரு நம்பரா இருக்கும். அப்ப என்னோட ஜெனரல் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ஃபார்மேட், கிராஸ் ஆனுவல் வேல்யூ less municipal tax, which will give you net annual value less deductions. Okay va, deductions என்றது under section 24. ஏல வந்து standard deduction. ஸ்டாண்டர்ட் deduction நான் இப்போ இங்க let's say 40,000 வருதுன்னு, இப்போ நான் ஒரு சம் சொல்றேன், உங்களுக்கு புரியுறதான்னு பாருங்க. கிராஸ் இதுல வந்து 20,000 இருக்கு, ஃபேர் ரெண்ட் வந்து 30,000 இருக்கு. இதுல எது ஹையர், 30,000. 30,000 versus ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து 50,000. இதுல எது லோவர், 30,000. ஆக்சுவல் ரெண்ட் மைனஸ் அன்ரியலைஸ்ட் ரெண்ட் எல்லாம் சேர்த்து 10,000. அப்போ 30,000 versus 10,000 எது ஹையர், இதுதான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இப்போ இந்த நம்பரை தான் நம்ம இங்க பிளாட் பண்ணுவோம். கிராஸ் ஆனுவல் வேல்யூ 30,000, முனிசிபல் டாக்ஸ் 2,500. ஸோ மிச்ச போக this minus this, deductions under section 24A 24B. so 30%, இதுல 30%, interest on borrowed capital standard deduction, interest on borrowed capital. interest on borrowed capital என்னன்னா, நான் இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக லோன் வாங்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கேன்னா நான் பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோம் இல்லையா, அதுதான் இன்ட்ரெஸ்ட். ஸோ 1000. அப்போ என்ன பண்ணணும், this இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினோம்னா, அப்போ இதையும் மைனஸ் பண்ணிட்டோம்னா இதுதான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. புரியுறதா எல்லாருக்கும்? குட். இதுதான் சொல்லலாம். 80% ஆஃப் யுவர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சம்ஸ் இவ்வளவுதான். நடுவில் குட்டி குட்டி 2-3 ஐட்டம்லாம் வரும். லைக் எப்படி சொல்றதுன்னா, வேகன்சி அலவன்ஸ், அன்ரியலைஸ்ட் ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்லயே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அந்த மாதிரிலாம் வரும். பட் ஹை லெவலா இதான் ஃபார்மேட். சாலரியில நிறைய வந்தது இல்ல, அந்த மாதிரிலாம் இங்க கிடையவே கிடையாது. ஃபார்மேட் புரிஞ்சுட்டா? குட். இப்ப பாருங்க கண்ணா, இப்போ செல்ஃப் ஆக்குபைட்னா என்னடா ஆயிஷா? அந்த செல்ஃப் ஆக்குபைடுக்கு மீனிங் என்ன? அது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு செல்லம், செல்ஃப் ஆக்குபைடு. இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ நான் என்னோட ஓன் வீடு இருக்கு, நான் யாருக்கும் தெரியல, நானே ஆக்குபை பண்ணிக்கிறேன்னா செல்ஃப் ஆக்குபைடு, அது பேர் செல்ஃப் ஆக்குபைடு. என் வீடு இருக்கு, நான் ஆக்குபை பண்ணிட்டேன், ஆனாலும் வேக்கண்டாகவும் இருக்கு, நான் வேற இடத்துக்கும் மூவ் ஆயிட்டேன், ஒரு 3-4 மாசம் பூட்டியே வச்சிருக்கேன், அதுவும் செல்ஃப் ஆக்குபைடு தான். சரியா செல்லம்? ஆனா செல்ஃப் ஆக்குபைடு ஓகே அண்ட் பார்ட்லி லெட் அவுட். இப்போ 6 மாசம் நான் யூஸ் பண்ணிட்டேன், நான் ஏதோ ஒரு ரீசனால வேற ஊருக்கு போயிட்டேன், அந்த வீடை இன்னொருத்தருக்கு ரெண்ட் விட்டேன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைட், பார்ட்லி லெட் அவுட். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இதோட ப்ரொவிஷன்ஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கும், அது மட்டும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு அந்த சம் வரும்போது. பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைட் அண்ட் பார்ட்லி யூஸ் ஃபார் பிசினஸ் பர்பஸ்னா, நான் இருக்கேன் ஆனா 50% 6 மாசம் செல்ஃப் ஆக்குபைட் பண்ணியிருந்தேன், ஆனா அதை திருப்பி 6 மாசம் நான் அதையே வந்து என்னோட, இப்ப நான் என்னோட கேஸ் வச்சுக்கோங்களேன், இப்ப இதே ப்ராப்பர்ட்டி
6 மாசம் நான் என்னோட ஓன் ஹவுஸ் இது. இங்க நான் வந்து லைக் இது எப்படி எடுத்துக்கலாம்னா, எக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு பில்டிங் வச்சிருக்காரு, அவரோட ஓன் ப்ராப்பர்ட்டி. அவர் 6 மாசம் இருக்காரு. 6 மாசம் கழிச்சு அவரோட அந்த செல்ஃப் ஆக்குபைடு அந்த ப்ராப்பர்ட்டியவே வந்து ஒரு பிசினஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, செல்ஃப் ஆக்குபைட் டு தி எக்ஸ்டென்ட் யூஸ்டு ஃபார் செல்ஃப் ஆக்குபேஷன். ஸோ அப்பனா இது எதுக்கு நம்ம சொல்றாங்கன்னா, செல்ஃப் ஆக்குபைட்னா நம்ம ஒரு செட் ஆஃப் ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம். ஃபுல்லி லெட் அவுட்னா ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஒர்க்கிங்க. பார்ட்லி லெட் அவுட், பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைடு அப்படின்னா அது ஒரு சினாரியோ. அப்புறம் பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைடு அண்ட் பார்ட்லி யூஸ்டு ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ். ஓகேவா? இந்த 4த்துக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அப்புறம் டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் பர்டிகுலர்ஸ். சப்போஸ் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். மித்ரா இருக்காங்களா? மித்ரா பண்ணிட்டீங்களா? ஓகே. மித்ரா, இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட், இந்த வேர்ட்ஸ் கேட்டா என்ன ஞாபகம் வருது? ஸோ ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் அப்படின்றது வந்து ஃப்ரம் த கான்டெக்ட் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி அதோட ப்ரொவிஷன் கோஸ்னா, டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் த டேட் ஆஃப் borrowing whichever is later. இது டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக. ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு முன்னாடி, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு அப்புறம் ஜென்ரலா. நம்மளுக்கு வந்து டாக்ஸ் ப்ரொவிஷனுக்கு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடோட கமென்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் எப்போ ஆகும்னா, இந்த 2 விஷயம் இருக்குல்ல. இப்போ நான் 4ஆம் தேதி ஏப்ரல் 2025 என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்கேன். ஒன்று. லோன் வாங்கினது 5ஆம் தேதி, whichever is later. இது லோன் வாங்கினது தானே. அப்போ என்னோட ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் நேத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. தட் இஸ் 6ஆம் தேதியிலேருந்து தான், நேத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்னா the first day of the previous year in which the construction is completed. அதாவது இப்போ என்னோட ப்ரீவியஸ் இயர் என்ன? 2024-25, கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் என்ன? in which construction is completed. எந்த வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேனோ, அதாவது நான் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்போ ஏப்ரல் 1st தான் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். என்ஸ் எப்போ? மார்ச் 31 இமீடியட்லி ப்ரையார் டு தி இயர் ஆஃப் கம்ப்ளீஷன். அதாவது நான் 2020 ஏப்ரல்ல அதர் இஸ் 2024ல நான் முடிச்சிருக்கேன். அப்பனா மார்ச் 31 இமீடியட்லி 2024 முடிச்சிருக்கேன்னா, அப்போ எனக்கு 2023 மார்ச் 31 தான் என்னோட ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் முடியறது. போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடோட இது எப்போ முடியறதுனா, லோன் இஸ் ஃபுல்லி பெய்டு. இப்போ டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள நான் எது எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணிட்டே இருக்கேன் இல்லையா, அதை வந்து 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டா டிடக்ஷன் நான் பண்ணிட்டே இருக்கலாம். எப்போனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்து. போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ன்றது என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த இயர் ஷால் பி அலௌட் அஸ் அ டிடக்ஷன் இன் த ரெஸ்பெக்டிவ் இயர். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இருந்தது அப்படின்னா 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ல அலோவ் பண்ணுவாங்க, பிரிச்சு கொடுத்துடலாம். ஆனா போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இருக்கு. அது அந்த அதாவது பீரியட், அதாவது இது எப்படின்னா, எந்த பாயிண்ட் இன் டைம்ல நம்ம அந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து ஃபைல் பண்றோம்னு அர்த்தம். நான் என்ன பில்டிங் கட்டிட்டே தான் இருக்கேன், இன்னும் முடிக்கல அப்படின்னா போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் வரவே வராது. பில்டிங் அது வரைக்கும் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடோட ப்ரொவிஷன்ஸ் தான் அப்ளிகபிள். பில்டிங் கட்டிட்டேன், பில்டிங் ஃபுல்லாவே நான் கட்டிட்டேன், அப்போ நான் வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் தி இயர் ஷால் பி அலௌட் அஸ் டிடக்ஷன் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் இயர்.
ஸோ இந்த சம் பார்க்கும்போது இது ரொம்ப நல்லாவே புரியும். இப்போ அந்த ஹை லெவலாக இப்போ சொல்லியிருக்கேன் இதோட பேட்டர்னு. See, gross municipal value na the actual value of the property municipality decide பண்றது. ஃபேர் ஆர் நோஷனல் ரெண்ட்ன்றது அந்த மாதிரி ஒரு சிமிலர் ப்ராப்பர்ட்டிக்கு அந்த ஏரியால என்ன ரெண்ட் இருக்கும் அப்ராக்சிமேட்டா. ஸ்டாண்டர்ட் ரெண்ட்ன்றது ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்ல அவங்களே கொடுத்துருப்பாங்க என்ன மேக்ஸிமம் ரெண்ட்ன்றது அந்த கிளாஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவல் ரெண்ட் அப்படின்றது வந்து நம்மளோட ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள்ன்றது வந்து நம்ம என்ன அதாவது வந்து அக்ரூவல் பேசிஸ்ல when the tenant pays rent which is influenced by the benefits provided by the owner of the property, such rent must be disintegrated to determine the actual rent. De facto rent of the property அப்படின்னா ஒரு sum receivable as a rent of house property for the previous year is an evidence அந்த பில்டிங்கோட earning capacity என்னன்றது அசஸ் பண்றது இந்த actual rent receivable தான். இப்போ நான் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது எதை எடுத்துப்பேன், போன வருஷத்தோட 12 மாசம் ரெண்ட் என்ன வாங்கியிருக்கேன்றதை எடுத்துப்பேன். ஸோ இட் இஸ் கம்ப்யூட்டட் ஆன் அக்ரூவல் பேசிஸ் ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள். De facto rent is equal to ARR minus cost of amenities. அது see ரெண்ட் பண்ணும்போது அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் கன்சிடர் பண்ணிக்கணும். ஆனா அட்வான்ஸ் ரெண்ட் வந்து கன்சிடர் பண்ணிக்க கூடாது. ஃபேக்டோ டி ஃபேக்டோ ரெண்ட் கால்குலேட் பண்ணும்போது முனிசிபல் டாக்ஸ் பெய்ட் பை த டெனன்ட் வந்து எடுத்துக்க கூடாது. should not be increased by notional interest. இது அப்படி சும்மா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். gross municipal valueன்றது annual value of the property decided by municipality on which they charge municipal tax. So metrona Chennai, Delhi, Kolkata, Mumbai, they authorize charge tax on net municipal after giving a deduction for repairs. So 10% on gross municipal value அப்படின்றது வந்து ரிப்பேர்ஸ்க்கு போயிடும். சீவேஜுக்கு வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிப்பேர்ஸ்க்கு 10% ஆஃப் கிராஸ் முனிசிபல் வேல்யூ போயிடும். சீவேஜ் டாக்ஸ் வாட்டர் டாக்ஸ்லாம் அவங்க சம்ல வந்து என்ன அக்கார்டிங்கா கொடுத்துருக்காங்களோ அது பேஸ் பண்ணி உங்களுக்கு பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ இது வந்து கிராஸ் முனிசிபல் வேல்யூக்கும் கிராஸ் முனிசிபல் வேல்யூக்கும் நெட் முனிசிபல் வேல்யூக்குமான பிரிட்ஜ் இது.
notional rent of a property, rent fetched by similar property in the same or similar locality. These two properties might not be exactly similar since the indicator inflate deflate rent due to emergency relationship need to be adjusted. See, ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நான் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறேன் மந்த்லி ரெண்ட், which might be let out to another person at the rate of 2000. In such case, fair rent of the property is 2500 per month. புரியுதா உங்களுக்கு ஃபேர் ரெண்ட் ஓட கான்செப்ட்? நான் ஃப்ரெண்டுக்காக கம்மியா கொடுக்குறேன், ஆனாலும் அதோட விலை வந்து 2500 அப்படின்றது தான் இங்க இருக்கு. ஸ்டாண்டர்ட் ரெண்ட்ன்றது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்ல கொடுத்துருப்பாங்க, which a person can legally இதுதான் வந்து டெனன்ட் கிட்ட இருந்து வாங்கணும்னு கொடுத்துருப்பாங்க, அதான் ஃபேர் ரெண்ட். சி டெனன்ட் இது பண்ணும்போது டெனன்சி வந்து போனஃபைடா இருக்கணும். அது மட்டும் இல்லாம டிஃபால்ட்டிங் டெனன்ட் வந்து கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி வந்து இவர் காலி பண்ண சொன்னா அவர் காலி பண்ணிடணும். டிஃபால்ட்டிங் டெனன்ட் வந்து வேற இங்கேயே டெனன்ட் இது பண்ணிட்டு வேற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஆக்குபை பண்ணிக்க கூடாது. He should take no necessary reasonable steps to institute the legal proceeding for the recovery of unpaid rent. இப்போ unpaid rent கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், சில டெனன்ட் வந்து கொடுக்காம இருக்காங்க, சண்டை போடுறாங்கன்னா assessee வந்து has got every right to give a legal proceeding against him. ஓகே, illustration 39 பாருங்க. ஸோ இந்த ஃபார்மேட் எல்லாரும் இல்லஸ்ட்ரேஷன் நான் சொல்லித்தரேன், போடுங்க செம்ம ஒரு வாட்டி. ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சம்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா கிராஸ் முனிசிபல் வேல்யூ 10,000 கொடுத்துருக்காங்க, ஃபேர் ரெண்ட். அப்போ ஜிஎம் வர்சஸ் ஃபேர் ரெண்ட் விச் இஸ் ஹையர் 10,000. அப்புறம் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 10,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் இல்லையா, இது ரெண்டுத்துல ரெண்டுமே ஒரே வேல்யூனால 10,000. இப்போ இதை எடுத்துக்கோங்க. யாரு வஷிதா, நீங்க வாங்க வஷிதா. இந்த பாட்டு புரியுறதா பாருங்க. 12,000 or 16,000 whichever is greater 16,000. இது ரெண்டுத்துலயும் லெஸ் இருக்கிறது தான் 15,000. இதான் ரீசனபிள் எக்ஸ்பெக்டட் ரெண்ட். ஹவுஸ் 2 கால்குலேஷன் புரியுறதா? குட், டவுட் இல்லையே? ஓகே, அக்ஷயா ஹவுஸ் 3 கால்குலேஷன் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க செல்லம். ஹவுஸ் 3 அக்ஷயா இருக்காங்களா இல்லையா? ஆயிஷா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க செல்லம். ஹவுஸ் 2 ஹவுஸ் 3 ஹவுஸ் 3 வருது. இல்ல செல்லமா, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 0 கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் உங்களுக்கு ஒண்ணு இருக்கு, காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இந்த ஷெட்யூல் மாதிரி ஒன்று இருக்கும்டா, அதுல வந்து இந்த ஏரியாக்கு இதுதான் கொடுக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். ஒரு டேப்லெட் காலம் மாதிரி இருக்கும்டா, அத இந்த ஏரியாக்கு இந்த ரெண்ட் மாதிரி கொடுப்பாங்க.
properly let out to private limited with a paid up shop capital வந்து rent control act not applicable. இது exceptions. இந்த மாதிரி ஒரு எக்ஸப்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கடா. இந்த இதுக்கு இந்த லெட் அவுட் பண்றீங்கன்னா ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வந்து இவ்வளவுதான் லிமிட் அந்த மாதிரி இருக்கும். அந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ஸ்லாம் அப்டேட் பண்ணிருப்பாங்க. இது பாருங்க, ஸ்டாம்ப் பேப்பர் அந்த நார்ம்ஸ் மாதிரி இருக்கும்டா. ஓகேவா? அதுல நார்ம்ஸ் பேஸ் பண்ணி இந்த ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணி இப்ப எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்துருவாங்க, நீங்க இது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஹவுஸ் 3 புரியுதா? வெரி குட். அவ்வளவுதான். மித்ரா ஹவுஸ் 4 சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ம். எதிரா இதுவா? இல்லடா, இது ரெண்டுத்துக்கும் ஹையர் எதுன்னு சூஸ் பண்ணுங்க. இதுவா 18,000 ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து இது வந்து சம்ல கொடுத்துருவாங்க. சி இது வரைக்கும் சம்ல எல்லாமே கொடுத்துருவாங்க, இந்த டீடைல் வரைக்கும். நீங்க இது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இது 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 கொடுத்துருவாங்க கண்ணா. இந்த ஸ்டெப் அசஸ் பண்ணணும் நீங்க. இந்த ஸ்டெப் அசஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஸ்டாண்டர்ட் வரும். கரெக்ட், வெரி குட், சூப்பர். ஸ்ரேயா ஹவுஸ் 5 சொல்லுங்க செல்லம். ம். 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 அவ்வளவுதான், புரிஞ்சுதாடா? இது வந்து ஒரு 2 மார்க்ஸ் கொஸ்டின். ஸோ illustration 39. இப்போ அடுத்தது illustration 40 சொல்லித்தரேன். இப்போ பாருங்க கண்ணா, அதே ஸ்டெப்பை காப்பி பண்றேன். கிராஸ் முனிசிபல் வேல்யூ வந்து 120. ஃபேர் ரெண்ட் வந்து ஹோல் இயர் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவல் பீரியட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் இந்த மந்த்ஸ் வந்து 12 மந்த்ஸ் 12 மந்த்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இதையும் கம்பேர் பண்றோம். இதுல எது ஹையர்? யாரும் இன்னும் இது பண்ணல. ஸ்ரேயா, விஜயலட்சுமி வாங்க. விஜயலட்சுமி ஹவுஸ் 1 நீங்க சொல்லுங்க செல்லம். இதற்கு என்னடா ஆன்சர் வரும்? கிராஸ் ஆனுவல் வேல்யூ. புரியல. ஆ இது ரெண்டுத்துக்கும் ஹையர் வந்து 120. இங்க நாட் அப்ளிகபிள் இருக்கு. இதுல 120.
அப்புறம் 100. இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா whichever is higher. So 120. ஆமா 120. திருப்பியும் கிராஸ் ஆனுவல் வேல்யூ 120 தான் இது ரெண்டுத்துலயும். ஸோ இதுதான்டா ஸ்டெப். ஜிஎம்ஆர் வர்சஸ் எஃப்ஆர் ஹையர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதுலேருந்து வருது ஸ்டாண்டர்ட் ரெண்ட்ல லோவர் பாருங்க. அப்புறம் ஆக்சுவல் ரெண்ட் அன்ரியலைஸ் ரெண்ட் இருந்தால் அது மைனஸ் பண்ணி வேல்யூ வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்டெப் நம்பர் 2 இருக்கு இல்லையா பி, that versus in the previous year whichever is higher will become your gross annual value. அஸ்வினி வாங்க அஸ்வினி, ஹவுஸ் 2க்கு சொல்லுங்க, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ம், 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 ம். அவ்வளவுதான். ஓகேவாடா? சூப்பர். அஸ்வினி, அக்ஷயா, அஸ்வினி, அக்ஷயா, ஆயிஷா சொல்லிட்டாங்க. அக்ஷயா, அக்ஷயா இல்லையா? ஷீதா அக்ஷயா இல்லையாடா? அக்ஷயா இருக்காங்க. அஸ்வினி, ஆயிஷா, மித்ரா, ஸ்ரேயா, வஷிதா. அக்ஷயா இதுவே எடுக்கல, கேட்கலையா உங்களுக்கு? ஓகேடா, சரி. பாக்யலக்ஷ்மி, வஷிதா ஹவுஸ் 4 சொல்லுங்க செல்லம். ம், ம், ம். சூப்பர்ரா, வெரி குட். ஹவுஸ் 5. மித்ரா ஹவுஸ் 5 சொல்லுங்க. ம், 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 ம். புரிஞ்சுச்சாடா? ஓகே. இப்போ வந்து ஹவுஸ் 6 மட்டும் 10 மாசம் தான். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ப்ரொபோர்ஷனேட்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். 10 மாசத்துக்கு நல்லா பாத்துக்கோங்க. 12 மாசத்துக்கு 150 ரூபாடா. அப்ப 10 மாசத்துக்கு எவ்வளோன்னா 150 ரூபா. அந்த மாதிரி இதையும் இப்ப 168 ரூபாய். ஸோ 140 ரூபா. அப்ப இது ரெண்டுத்துலயும் ஹையர் என்ன? 150. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து என்ன சொல்றான்? 144. ஸோ 120. அப்ப 150 120ல எது சின்னது? 120. இது மாத்திக்க கூடாது. 10 மாசத்தோட தான் ரெண்டு. சி யூ ஆர் டூயிங் அ லைக் டு லைக் மேட்சிங். எனி கால்குலேஷன் நம்ம பேசிக் மேக்ஸ் தான், ஞாபகம் இருக்கா? பேசிக் மேக்ஸோட ரூல் என்ன? இப்போ மீட்டர் டு மீட்டர்லயே ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம், திடீர்னு சென்டிமீட்டர்ல வந்தா என்ன பண்ணுவோம் மேக்ஸ்ல? ஆயிஷா நீங்க சொல்லுங்க செல்லம். ஒரு கால்குலேஷன் நான் சென்டிமீட்டர்லயே பண்றேன்டா, ஆனா அந்த கால்குலேஷன்ல மீட்டர் வருது, கிலோமீட்டர் வருது, எல்லாமே வருது. நீங்க என்ன பண்ணுவீங்க? கரெக்ட். அப்பனா யூ ஆர் மேக்கிங் த என்டையர் மெஷர்மெண்ட் ஒன் செட் ஆஃப் மெஷர்மெண்ட் so that you get a proper answer. கரெக்டா? அப்பதான் you can do a like to like matching. கரெக்டா? நான் 6 சென்டிமீட்டரையும் 6 கிலோமீட்டரையும் கரெக்டா நான் சொல்ல முடியுமா? கரெக்டா? எல்லாத்தையும் ஒரே இதுவா எடுத்துன்னு வந்தா அதனால தான்
ஸ்கூல்ல ஏன் யூனிஃபார்ம்ஸ் வச்சுக்கிறாங்க? அந்த டிஸ்பாரிட்டிஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. யூ ஆர் வெரி ஹை மிடில் கிளாஸ் எல்லாமே இல்லாம all students are being given uniform to ensure that all are equal in the eyes of teachers, or for themselves all are equal என்ற ஒரு ட்ரீட்மெண்ட். அது மாதிரி தான் the entire cost வந்து should be brought into one single unit of measurement such that you get a correct like to like matching. என்னையும் நான் சிஏ ஃபைனலையும் கம்பேர் பண்றது பைத்தியக்காரத்தனம். கரெக்டா? என்னையும் சிஎம்ஏ ஃபைனலையும் நான் கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க எப்படி படிக்கிறாங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் சிஎம்ஏ ஃபைனல் பண்றேன், நான் சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசினா ஸ்ட்ராட்டஜிஸ் கரெக்டா இருக்குமா, ஒரு சிஎம்ஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசினா கரெக்டா இருக்குமா? சிஎம்ஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசினா தான் என்னோட அலைன்மெண்ட் வரும், என் சப்ஜெக்ட்ஸ் பத்தி அவங்களுக்கு தெரியும், அவங்க சப்ஜெக்ட்ஸ் அவங்க எப்படி படிக்கிறாங்க நான் கத்துக்க முடியும். கரெக்டா? ஸோ ஆல்வேஸ் சி ஜென்ரலி whenever we some comparison of two factors are taken into consideration, it's a general rule தெரிஞ்சுக்கோங்க, both the factors should be in the same unit of measurement. ஓகேவா? that's very important. அதுதான் அந்த சினாரியோ 6ல பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஆர்வமா இதையும் வந்து கன்வெர்ட் பண்ணணும் பண்ணிடாதீங்க. இது 10 மாசத்துக்கு தான் கொடுத்துருக்கிறது, அதனால ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் will stand as is. ஓகேவா? இந்த சம் ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓல்டு சிலபஸ்ல 2 வாட்டி வந்திருக்கு இந்த சம், அது பார்த்துக்கோங்க. டைப் 1 ப்ராப்ளம், இதுவும் டைப் 1 ப்ராப்ளம். ஓகே, இப்போ இந்த சம் அன்ரிலீஸ்ட் ரெண்ட் இல்லாம எப்படி சால்வ் பண்றீங்க, அது உங்களுக்கு ஹோம்வொர்க். சரியா? இப்போ இது சம் வித்தவுட் அன்ரியலைஸ்ட் ரெண்ட், சால்வ் யூசிங் சால்வ் வித்தவுட் அன்ரியலைஸ்ட். அன்ரியலைஸ்ட் நம்ம சம்ல கொடுக்கவே இல்லை, அந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணும் ஹோம்வொர்க். சரியா? என்னோட ஓன் ஹோம்வொர்க். இப்போ ஒருவேளை அன்ரியலைஸ்ட் ரெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா சால்வ் பண்ணும். சரி, அன்ரியலைஸ்ட் வந்து இப்போ ஹவுஸ் ஒன்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 மாசம் அன்ரியலைஸ்ட் ரெண்டா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அதே மாதிரியே பண்ணிடுவாங்க. 90 300 90 300ல எது கிரேட்டர்? 300. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 50 ரூபா, அதுல எது லெஸ்? 50. ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் எவ்வளோ? 120. அதுல எவ்வளவு நாள் ரிசீவ் பண்ணல, எவ்வளவு மந்த்ஸ் ரிசீவ் பண்ணல? 2 மாசம். கரெக்டா? அப்போ 2 மாசம் ரிசீவ் பண்ணல அப்படின்னா 10 மந்த்ஸுக்கு 120. அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளோ? ரிசீவபிள் சாரி 10 மந்த் 12 மந்த்ஸுக்கு 120. இப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளோ? 120 into 1 divided by சி எனக்கு 12 மாசம் 120 ரூபா வர வேண்டியது. ஓகேவா? ஐ எம் சப்போஸ் டு கெட், ஒரு ரூல் சொல்லி தந்த ஞாபகம் இருக்கா? the outstanding rent should be taken into consideration, but whereas advance rent should not be taken. அதான் எனக்கு இன்னும் ஆனா 2 மாசம் ரெண்ட் வரல, ஒரு மாசம் 10 ரூபானா 2 மாசம் எவ்வளோ? 20 ரூபா. அப்பனா இந்த 20 தான் இங்க லெஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க 100 ரூபான்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதா? so higher of step 1 and higher of step 2 is 100 ரூபாய். இதுல யாருக்கா டவுட் இருக்கா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா இப்ப நான் சொன்னதுல? இப்ப வந்து சும்மா ஒரு கேஸ் எடுத்துக்கிறேன். H4 வந்து 3 மாசம், இப்ப 12 மாசம் 320 ரூபா, ஒரு மாசத்துக்கு எவ்வளோ? ஸ்ரேயா சொல்லுங்க செல்லம். 12 மந்த்ஸ்க்கு 360 கண்ணா, ஒரு மாசத்துக்கு எவ்வளோ? 30. so 30 into 3 எவ்வளோ? அதான் இங்க மைனஸ் பண்ணிருக்காங்க. so 270 or 250 whichever is greater? 270. அவ்வளவுதான் ஆன்சர். நீங்க ரெண்டு சம் போடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஓன அதே ரிப்பீட் வித் கண்டிஷன்ஸ் ரியல் ரெண்டோட எஃபெக்ட். ஸோ அந்த ரெண்டு என்ன டிஃபரன்ஸ்ன்றது நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு கிளாஸ்ல சொல்றேன்.
இப்போ வந்து வேகன்சி பீரியட்னு சொல்லிட்டு இருக்கு, பட் தட் நாட் அன்ரிலேஷன். வேகன்சினா வந்து இன்னும் ஆளே வரவே இல்லை. இப்போ வந்து யார் வாங்க, விஜயலட்சுமி நீங்க வாங்க செல்லம். இது 200 or 300, whichever is greater கண்ணா? வெரி குட். 300 or 300? 300. ஆ 300 or 600? ஆ கிரேட்டர். இப்போ ப்ராப்பர்ட்டி, இப்போ இது நார்மலா நம்ம பண்ணுவோமா? ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு மாசம் வேக்கண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராப்பர்ட்டி ஒரு மாசம் வேக்கண்டா இருக்குன்னா, இன் H1 H2 ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள் இஸ் ஆல்ரெடி ஹையர் தன் RER. அப்படின்னா என்ன? ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவபிள்ன்றது வந்து எனக்கு வந்து 12 மாசம் 600 ரூபாய். அப்பனா வந்து சிலமா 600 ரூபாய் 12 மாசம்டா. ஒரு மாசத்துக்கு எவ்வளோடா வரும் 600 ரூபாய்? 50 ரூபா 50 ரூபா 50யா? ஸோ நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, ஆக்சுவலி லெட் அவுட் வந்து 550 தான் இல்ல? ஏன்னா ஒரு மாசம் போயிடுச்சுன்னா 550, 600 550. அப்போ இதுக்கும் இதுக்கும் கிரேட்டர் 550 பண்ணும். இப்போ இந்த சம் பாருங்களேன், H2 பாருங்களேன் விஜயலட்சுமி. 300 or 600 கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ரெண்ட், ஆக்சுவல் ரெண்ட், ப்ராப்பர்ட்டி ரிமைன்ஸ் வேக்கண்ட். 3 மாசம் ப்ராப்பர்ட்டி ரிமைன்ஸ் வேக்கண்டா இல்ல? ஓகே, நம்ம இது வரைக்கும் நீங்க இந்த sum வரைக்கும் போடுங்க. சம் ஒரு ஒர்க்கிங் இருக்கு, அதை நான் காமிக்கிறேன், அந்த டீடைல்டு ஒர்க்கிங். X owns house property in Pune, details relating to which are municipal value. Illustration 42 மட்டும் ஹோல்ட் பண்றேன், அந்த ப்ரொவிஷன்ஸ் காமிச்சிட்டு பண்றேன். இந்த சம்மோட முடிச்சுக்கலாம். சி, இப்போ வந்து கிவன் என்னன்னு எழுதிக்கோங்க. எக்ஸ் இருக்காரு, அவருக்கு வந்து பூனேல ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகே, இது நான் மெட்ரோ. முனிசிபல் வேல்யூ என்ன அவரோடது? 2 lakhs. ஃபேர் ரெண்ட் என்ன? ஸோ இங்கே போடலாம். முனிசிபல் வேல்யூ வந்து 2 lakhsன்னு சொல்றாங்க. ஸோ ஃபேர் ரெண்ட் என்ன? 1,80,000. ஸோ இதில் ஹையர் என்ன? 2 lakhs. It is let out throughout the previous year. Rent is 10,000 up to 15 and 12,000 per month thereafter. Rent எவ்வளோ? ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ வரும்டா அப்போ? மித்ரா, ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோடா? எப்படிடா கால்குலேட் பண்ணோம்? 10,000 15 10னா ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். எப்போலேருந்து ரெண்ட் விடுறாங்க? 15 ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, 12,000. The property is transferred by X to Y on February 28, 25. However, Y failed to recover the rent for March. Find the gross value. ஆமாண்டா.
1510 ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர். சொல்லுமா எனக்கு 7.5 வருது, உங்களுக்கு எவ்வளவு வருது மந்த்ஸ்? இருங்க இருங்க, சாரி சாரி சாரி. அதாவது ஏப்ரலோட இது வந்து மே. ஆமா, ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 6.5 தான். இல்லடா சாரிடா, நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ வந்து 10,000 இன்டூ 6.5 ப்ளஸ் 12,000 இன்டூ எப்போ அவன் காலி பண்ணுறான்? பிப்ரவரி, நவம்பர் டிசம்பர் ஜான், ஆக மொத்தம் 11 மாதம் தானா? அப்போ இன்டூ 5. ஆமாம், 11 மாதம் இன்டூ 4.5. இப்போ எப்படி இருக்குடா? இப்போ 1,19,000 அவங்களோட ஆக்சுவல் ரெண்ட். However, wife failed to recover the March 2025. அவர் வந்து ரெக்கவர் பண்ணிக்க மறந்து போயிட்டாங்க. ஓகேவா? ஃபைண்ட் அ கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இப்போ இது எல்லாமே பார்த்தோம்னா ஐடியலி 11 மந்த்ஸுக்கா, அப்போ இதையும் நம்ம 11 மந்த்ஸ்க்கு மாற்றின்றலாமா? ஸோ இவன் இன்டூ 11/12, இவன் இன்டூ இவன் இன்டூ 11/12. அப்போ இதுல வந்து இவங்க தான் வருவாங்க. அப்புறம் இவங்க ஆர் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எவ்வளோ சொல்றாங்க? ஸ்டாண்டர்ட் ரெண்ட் அதே மாதிரி இவங்க இன்டூ 11/12. இதுல லோவர் யாரு? இவங்க. அப்புறம் இவங்க இன்டூ இவங்க, இவங்க இன்டூ இவங்க, whichever is higher, அப்போ இவங்க. அவ்வளோதான்டா. ஓகேவா? இது 11 மந்த்ஸ் கால்குலேஷன். இப்போ இவங்க வந்து 11. இப்போ அவங்க சொல்றாங்கல்ல அன்ரியலைஸ்ட் ரெண்ட்டை வந்து கிராஸ் ஆனுவல் ஆஃப் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 11 மந்த்ஸ்க்கு இந்த கால்குலேஷன், ஒரு மாசத்துக்குன்னா ஒன்றும் இல்லை 15,000 ஆர் இந்த 16,667 அதோட ரிமைனிங் பேலன்ஸ். அப்போ இவங்க, அப்புறம் இவங்க ஆமா இவங்க ஆர் 1,09,500 இன்டூ 1/12. செவன்டீனு. அப்போ இதுல whichever is lower இவங்க. அப்புறம் ஆக்சுவல் ரெண்ட் மைனஸ் வந்து இது 0. ஒரு மாசம் தான் இது பண்ணவே இல்லையே. அப்போ 0 ஆஃப் இவங்க ஹையர் போட்டோம்னா இவங்க. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? 12 மந்த்ஸ் இல்லை 11 மாசம் பண்ணலக்கண்ணா. சரி, ஒரு மாசம் அவன் வாங்கவே இல்லை, ரெக்கவரி ஃபெயில் டு ரெக்கவர் த ரெண்ட். அப்போ 11 மந்த்ஸ் தான் லைவா வரும். ஏஆர்ஆர் ஆக்சுவல் ரெண்ட் என்ன? நில்லு. ஸோ என்னோட டோட்டல் இது பார்த்தோம், கிராஸ் ஆனுவல் வேல்யூ பார்த்தேன்னா திஸ் பிளஸ் திஸ். புரியுதா? இருக்காதா டவுட்டா? அதான்டா அந்த ஆக்சுவல் ரெண்ட் கணம். அவன் சொல்றான்ல 15-10 வரைக்கும் இது பண்றாங்களா, அப்ப 6 மாசம் அவங்க வந்து 10,000 ரூபாய் வாங்கிக்கிறான் டெனன்ட் கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் ரிமைனிங் 4.5 மாசம் 12,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிடுறான், 2,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிடுறான். ரிமைனிங் 4.5 மாசம் வந்து அவன் வந்து 12,000 ரூபாய் வாங்கிக்கிறான். அதான் நான் இங்கே போட்டிருக்கேன், 10,000 இன்டூ 6.5 பிளஸ் 12,000 இன்டூ 4.5. ஏன் பண்ணா ஒரு பிப்ரவரியோட அவன் வந்து சாரி மார்ச் மாசம் ரெக்கவரே பண்ணல. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு மாசம்? 12 மாசம். ஒரு மாசம் ரெக்கவரே பண்ணல. அப்போ ரிமைனிங் எந்த மந்த்ஸ் ஆக்டிவா இருக்கு? 11 மாசம்.
அதான் 11 மாசத்துக்கு தனியா கால்குலேஷனும் ஒரு மாசத்துக்கு தனியா கால்குலேஷனும் பண்ணியிருக்கோம். புரியுறதாடா ஸ்ரேயா? ஆ இது போட்டுடுங்க. 42 மட்டும் நான் நாளைக்கு சொல்லித்தரேன். வேகன்சி அலவன்ஸ் ஒரு 2 பாயிண்ட் ஆட் பண்ணிட்டு சொல்லித்தரேன். சி இங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அன்ரியலைஸ்ட் ரெண்ட் வேகன்சி பீரியட் அந்த மாதிரி பர்மிட்டேஷன் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. 44 போட வேண்டாம், நான் சொல்லித்தரேன், விட்டுருங்க. சி யாருக்காவது இந்த 44 ஈஸியாக கிராக் பண்ண முடிஞ்சா ட்ரை பண்ணுங்கக்கா, ப்ராப்ளம் இல்லை, இல்லை நான் சொல்லித்தரேன். illustration 45 நீங்க ட்ரை பண்ணலாம் சொல்லுமா, வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். illustration 45 homework. illustration 45 homework, easy sum. ஓகே, இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஸோ உங்கள் ஹோம்ஒர்க் என்ன? யாரெல்லாம் இன்னும் இதை இது பண்ணல கண்ணா ஃபார்மேட்டு, இன்னும் நோட்டில் எழுதாதவங்க யாரு? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. இன்னும் எழுதணும். ஓகே ஃபைன். வஷிதா நீங்க எழுதல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு மெத்தட் சொல்லித்தரேன் ஈஸியா பண்றதுக்கு. வஷிதா அண்ட் மித்ராவா? ஓகே. வஷிதா மித்ரா நீங்க என்ன பண்ணுங்க கண்ணா, உங்களுக்கு எழுதுறதுக்கு டைம் இல்லைன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டின்றுங்க, சரியா? ஆனா இந்த பேட்டர்ன் இருக்குல்ல செல்லம், இந்த ஸ்டெப் 1 இதையாவது தரோ பண்ணிடுங்க. இது உங்களுக்கு ஒரு மாதிரி இது, ஆனா ஃபார்மேட்டை மட்டும் காப்பி இதுல பண்ணிடுங்க, போட்டோ எடுத்து ஒட்டின்றுங்க. ஓகே. ஆனா இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 மட்டும் நல்லா தரோ பண்ணிடுங்க, இதுவும் இதுவும். சரியா செல்லம்? இதெல்லாமே டைம் இல்லை, காப்பி பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா தயவு செஞ்சு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஆனால் டிலே மட்டும் பண்ணாதீங்க, ஏன்னா இதெல்லாம் அப்பப்பவே பண்ணி முடிச்சிடணுங்கண்ணா. நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஒட்டுறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகிடும், சரியா? ஆனால் இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நல்லா மனசில் ஆக்கிக்கோங்க. ஸோ 39 40 இது ஓன் ஹோம்ஒர்க்கு, டைப் ஒன் ப்ராப்ளம், அப்புறம் இது ஹோம்ஒர்க்கு, இதெல்லாம் வேண்டாம். சரி நான் க்ரீன் போடுறேன், அதெல்லாம் முடிச்சிடுங்க. அவ்வளோதான். ஓகே சூப்பர். ஆயிஷா ஏதாவது டவுட் இருக்காடா? அக்ஷயா, ஆயிஷா, அஸ்வினி, மித்ரா, ஸ்ரேயா, விஜயலக்ஷ்மி, வஷிதா, எனி டவுட்? சேலரி விட கண்டிப்பா இது ஈஸியா இருக்கும், நான் அது கண்டிப்பா கேரண்டி சொல்றேன். கொஞ்சம் வேகன்சி பீரியட், அன்ரியலைஸ்ட் ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோயிங், இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸ் தான் ப்ரெடாமினண்டா இதுல டச் அப் ஆகும். ஓகேவா? குட். தேங்க்யூ செல்லம். நான் ஈவினிங் மத்தியான கிளாஸ் ஆஸ் யூஷுவல் இருக்கு, 3 to 4. ஓகேவா? அது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லைல்ல? இப்போ 3 to 4 ஏதாவது ப்ராப்ளமா?
சரி, 3 to 4 கிளாஸ் இருக்கு. ஐடிடி எடுக்க போறேன் இன்னைக்கு, சரியா? அதனால பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகே செல்லம். தேங்க்ஸ் ஆயிஷா. அஸ்வினி தேங்க்யூ. மித்ரா தேங்க்யூ. அக்ஷயா தேங்க்யூ. அஷிதா தேங்க்யூ. ஸ்ரேயா தேங்க்யூ. விஜயலக்ஷ்மி தேங்க்யூ. தேங்க்யூ செல்லம். தேங்க்யூ செல்லம். தேங்க்யூ கண்ணா. ம். மித்ரா, மித்ரா, இந்த சம்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருந்ததுன்னா ஹோம்ஒர்க் போட ட்ரை பண்ணுங்க. எனக்கு இது கொஞ்சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடுங்க, பரவாயில்ல. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மட்டும். மார்னிங் ஓஆர் வேண்டாம்டா. ஓஆர் இப்போதைக்கு சும்மா ஓஆர் வந்து மேலோட்டமா பார்த்துட்டு வாங்க. நாளை இன்னைக்கு நாளை காத்தால கிளாஸுக்கு. அதாவது எப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் ஓஆர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா எப்படி ஃபிக்ஸ் பண்றோம், அந்த 5 பாயிண்ட் மட்டும். அதுல நான் சம்ஸ் நாளைக்கு கொடுத்தாலும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி முடிக்க ட்ரை பண்ணுங்க செல்லம். அட்லீஸ்ட் நாட் ஃபுல்லி. அந்த ஃபார்மேட் ஆகுது, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஃபார்மேட் இருக்குல்ல, அதை தரோ பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, பை செல்லம். தேங்க்யூ. மாமி, குட் மார்னிங் மாமி. நமஸ்காரம். மாமி, நமஸ்காரம் மாமி. சொல்லுங்க மாமி. அப்படியா? சரி சரி மாமி. ஓகே மாமி. மாமி, அப்ப Thursday அன்னைக்கு மீட் பண்ணா ஓகேவா உங்களுக்கு? ஓகே மாமி. எங்க மாமி, பெங்களூருக்குள்ளே ஷிஃப்ட் பண்றீங்களா? ஓ அப்படியா? சரி 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 மாமி. ஓகே மாமி. பை பை. தேங்க்யூ மாமி. பை. தேங்க்யூ மாமி.